ஹாய் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ நான் போடணுங்கிறதுக்காக எடுக்கல, எனக்கு வீடியோ கிடைக்கல, அதனால நான் விளாகவும் போட்டு உங்களுக்கும் பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். நான் வாழ்நாளில் பண்ண ஒரு உருப்படியான வேலை, ஒரு நல்ல விளாக் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க பார்த்துட்டு ஏதாவது கமெண்ட் பண்ணுங்க. உண்மையாவே இந்த விளாக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் நினைக்கிறேன். பார்த்து சொல்லுங்க, கண்டிப்பா பார்த்துட்டு. என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் தெருவில் வந்து ஒரு சிவன் கோவில் 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வச்சார், ஜலகண்டேஸ்வரர்னு சொல்லிட்டு. அவர் இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு. இந்த 3 வருஷமாக பராமரிப்பு இல்லை. அங்கே ஜேசிபி ஏதோ வேலை செய்ய போனப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக தட்டி இந்த சிவன் லிங்கம் வந்து சாஞ்சிருச்சு. அதை எடுத்து வைக்கலான்னு சொல்லி நானும் கிட்டத்தட்ட 1 மாதமாக நினச்சிட்டே இருந்தால் எடுத்து வைக்க முடியல. சரி, இன்றைக்கி வெள்ளிக்கிழமையாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பையனும் நானும் போய்ட்டு எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணோம். மறந்தாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆட்டாதரா லூஸு. வச்சு வச்சுருக்காங்க இப்படி உள்ளே வேணா காட்டு தவிர. இந்த தகடு தான் அவர் ஃபஸ்ட்டு வச்சது எடுத்துட்டு கொஞ்சம் ஆழம் பண்ணி உள்ளே வச்சுருக்கோம். புரியுவா? தினேஷ் அந்த பக்கம் இந்த பக்கம் லைட்டா அப்படியே இருக்கட்டும். இப்படி திரும்பணும் லைட்டா. கொஞ்சம் லைட்டா அப்படி அப்படியே மண்டை அப்படியே இன்னும் கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் சரியா போடுங்க. ஒரு வழியாக வச்சாச்சு. போடா கல்லுக்கிட்ட. உட்காரத்துக்கு போடலாம், பார்க்க ஒரு இதாக அமைப்பா. சபரி தப்பா இருக்கா? தினேஷ் படுக்க வச்சிரு, அப்படியே அதில் கல்லில் முட்டிக்கும் கரெக்டா. ஏய், அந்த கல்லை படுக்க வைடா, அந்த கல்லை படுக்க வச்சுன்னா கரெக்டாக உட்காந்துருண்டா.
இன்னும் லைட்டா போதும் விடு. ரைட்டு விட. சபரி நல்ல நேரம் சைடில் நின்று ஊத்துறா. போகுது ஒரு தண்ணி வந்தாலும் போதும். பேர் வச்சு உள்ள பார்க்கணும். அங்கே பார்க்கணுமா? பேர் ராஜ்யத்தை போயிட்டு விட எடுத்து ரமேஷ் யாருன்னு கேளுங்க. அங்கே போயிட்டு ரமேஷ் சொல்லுவாங்கன்னா இங்கே தஸ்கர் ஒருவரில் தண்ணி வேணும் அவர் பார்த்து ரமேஷ் யாருன்னு பேர் ராஜ்யத்தை கேளுங்க. அவர் சொல்லுவார். அவருக்கு பாருங்க தஸ்கர் நீங்கள் வந்தாரா அப்படின்னு கேளுங்க. அவர் சரி சரி. ஏன்னா சாவி அவங்க தான் வச்சுருப்பாங்க இல்லையா? அந்த திறக்கிற சாவி. அதுக்காக தான் பார்க்குறேன். எப்போ பார்க்கலாம்? அவங்க எப்போ போனாலும் போய் பார்க்கலாம். அங்கே போய் பாருங்க. அழகா வீடா குருவே சுற்றி கட்டி விட்றாங்கண்ணா. போயிட்டு வர்றா. வாங்கப்பா. எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டா ஃபுல்லாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருந்திருக்க மாட்டா. என்கிட்ட வீட்டில் இருந்து அங்கெல்லாம் வர முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை கொண்டு இந்த வேலையை நாங்கள் செஞ்சோம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 நாளாக எனக்கு வந்து இதை பண்ணணும்னு ஒரு தோணுச்சு. என்னன்னு தெரியல, எவ்வளோ பேர் போகிறாங்க அவங்க தோணு, எனக்கு தோணுச்சு. அதனால நான் போயிட்டு இந்த வீடியோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வீடியோவாக எடுத்து போடுறேன். மோஸ்ட்டாக வந்து இதை வீடியோ போட்டு இது பண்ணோம் நல்ல பேருக்காக இல்லை, எனக்கு வீடியோ கிடைக்கல. இல்ல அது இல்லாம வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நான் வந்து இரு போலாம் நாளைக்கு போலாம். அதே பயம் ஐயோ போக கூடாது அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி இப்படின்னா நான் போறேன். எனக்கு தோணிடுச்சு. இல்லங்க இருந்தாலும் அது என்ன சில பேர் பயமுறுத்துவாங்களா அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டேன். அதனால சரி நான் போன்னு தான் சொன்னேன். ஆனா இப்போதைக்கு வேணாம் அப்படின்னா அப்புறம் சரி இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சா ஆமா அந்த பையனு கூட எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருந்தான். நம்ம திருப்பி தான் எல்லாம் போய் பண்ணோம். இது மாதிரி வேற ஏதாவது இன்னும் விளாக் போடலாமா இல்ல அப்படின்னு சொல்லுங்க. அதாவது அடிக்கடி இந்த மாதிரி இருக்கு நம்ம ஊர்ல கோயில் ஃபுல்லா இருக்கும். அதுல அதான் இந்த மாதிரி ஏதாவது வேலைக்கு போற விளாக்லாம் உங்களுக்கு பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கா என்னன்னு சொல்லுங்க. நான் இந்த மாதிரி நான் நிறைய கட்டளை கொடுத்தது மாதிரி போடுறேன். அப்புறம் நம்ம நல்ல விளாக்ஸும் போடுவோம். அப்புறம் மூஞ்சி வந்து தோடு போடலங்க, கழட்டி வச்சுட்டேன். அப்புறம் போடுவேன். மொட்டையா இருக்குன்னு நினைக்காதீங்க. அவ்வளவுதாங்க இந்த விளாக். மறக்காம இந்த விளாக பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். பை.